வணக்கம் நண்பர்களே! இன்று நம்ம எல்லோட வாழ்க்கையிலயும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம், அதான் காமனா இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு. உண்மையா சொல்லணும்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆளே இருக்க முடியாது. மாணவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணத்தில ஸ்ட்ரெஸ் இருக்கும். காலையில எந்திரிக்கிறதுலேருந்து நம்ம இரவு தூங்க போகிற வரைக்கும் மனசுல ஏதாவது ஒரு கலவரம் ஓடிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம் எப்படி எழுத போகிறோம்? வேலை கிடைக்குமா? வீட்ல பிரச்சனை சரியாகுமா? நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பல கேள்விகள் நம்மள ஸ்ட்ரெச் ஆக வைக்குது. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரெஸ் வருவது சாதாரணம். ஆனா அது நம்ம வாழ்க்கையில ஆள விடக்கூடாது. சில நேரங்கள்ல நமக்கு நாமே தேவையில்லாத அளவுக்கு கஷ்டப்படுவோம். ஒரு சிறிய பிரச்சனைய கூட பெருசா நினைச்சு கஷ்டப்படுவோம். ஆனா சில நாள் கழிச்சு பார்த்தா, இதுக்கா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தோணும். குறிப்பா மாணவர்களுக்கு ரொம்ப அதிக அளவுல ஸ்ட்ரெஸ் இருக்கும். தேர்வு, நம்ம எப்படி எழுத போறோம்? நம்மளோட மார்க் எப்படி இருக்க போகுது? நம்ம அம்மா, அப்பா இவ்வளோ எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோத்தையும் நம்ம பண்ணி நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்திக்குவோம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஒரு தேர்வோட முடிவு உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யாது. வெற்றி பெற்ற பலர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே வாழ்க்கையில் தோல்வி வந்திருக்கு. சரி, ஸ்ட்ரெஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அதிகமாக இருந்தால்? முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. வெளியே சில நேரம் நடந்து வாக் பண்ணுங்க. அந்த முக்கியமாக ஃபோனில் அப்புறம் சோஷியல் மீடியாவில் அதிக நேரம் செலவிடுறத குறைச்சி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் மொபைல் ஃப்ரீயாக இருங்க. முக்கியமா உங்க பிரச்சனைய மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காம, உங்களுக்கு நம்பிக்கையா இருப்பாங்க இல்லையா? அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கோங்க. வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும். இன்று பெரிதா கூட தோன்றக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு சில மாதங்கள் கழிச்சு ஒரு சாதாரண ஞாபகமா மாறிடும். அதனால எதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. சந்தோஷமா இருங்க. உங்கள நீங்க நம்புங்க. நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடக்கும். ஸ்ட்ரெஸ் வந்தா வாழ்க்கை முடிந்துடாது. அத நம்ம கடந்து செல்லும் வலிமை தான் நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. நன்றி நண்பர்களே! மன அழுத்தம் எதனாலலாம் நமக்கு வருதுன்னு பார்ப்போம். நம்மளோட படிப்பு சம்மந்தமானது மூலியமா வரலாம். வேலை பளு நிறையா இருந்தால் வரலாம். பணம் இல்லைன்னா அப்படின்னா வரலாம். நம்ம உடல் நலத்தில் ஏதாவது கவலை இருந்தால் வரலாம். அந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்குது. சரி, இவ்வளோ ரீசன்லாம் இருக்கே, இதை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னு பார்த்தா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க, யோகா பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அடுத்து உங்களால் நேரத்தை சரியாக திட்டமிடணும். 99% மக்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் பிரச்சனை இல்ல. இன்னும் நடக்காத விஷயத்த நேத்து நம்ம ஃபீல் பண்றோம்ல, அதுதான் காரணம். நேத்து நடந்தத நம்மளால மாத்த முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதும் தெரியாது. ஆனா பெரும்பாலான மக்கள் 2 விஷயத்தையும் நினைச்சு இன்றைய நாள வீணடிக்கிறாங்க. உங்கள் மனம் அமைதியா இருக்கணும்னா, கடந்த காலத்த விட்டுடுங்க. எதிர்காலத்த பற்றி பயப்படாதீங்க. இப்ப இருக்க இந்த நிமிஷத்துல வாழுங்க. ஒரு கண்ணாடி பாட்டிலில் தண்ணீரை 10 வினாடி நம்மளை பிடிச்சா நமக்கு எதுவும் ஆகாது. 1 மணி நேரம் பிடிச்சா நம்ம கை வலிக்கும். ஒரு நாள் முழுவதும் பிடிச்சிட்டே இருந்தால் கை மரத்து போயிடும். பிரச்சனைகள் கண்ணாடி இடையில இல்லை, எவ்வளோ நேரம் நம்ம அதை பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இருக்குது. அதே போல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதை பற்றி சிறிது நேரம் யோசிப்பது சரி. ஆனால் வாழ்நாள் முழுசும் அதே பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் அது ஸ்ட்ரெஸ்ஸாக மறையும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனைகளை சுமக்காதீர்கள், தீர்வுகளை தேடுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி சில குவாட்ஸ் பார்ப்போம். நடக்காத பிரச்சனையை முன்கூட்டி நினைத்து கவலைப்படாத. அலைகளை நிறுத்த முடியாது, ஆனால் அவற்றின் பயணிக்க கற்றுக்கொள்ளலாம். கவலை நாளைய துயரத்தை குறைக்காது, இன்றைய சக்தியை தான் குறைக்கும். சிறிய விஷயங்களுக்காக அதிகம் கவலைப்படாது. கவலை நாளைய பிரச்சனையை தீர்க்காது, இன்னைக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நம்மள்ட்ட திருடிடும். ஸோ பி கேர்ஃபுல். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இன்னையிலேருந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்ற ஒவ்வொருவரும் அந்த உறுதிமொழி எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.